சொல்லுங்க. வணக்கம். முத்து நகைன்னு யாராவது இருக்காங்களா? என் பொண்ணுதான். உங்க பொண்ணுங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க அம்மா? சரி, யாரும் ரிலையன்ஸ் பேசுறாங்கன்னு நினைச்சேன். ரிலையன்ஸா? ரிலேஷனா? சரிங்கம்மா, உங்க பேரை தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க மேரத்தான்ல ஓடுறதுக்கு. மாரத்தான் ஓடுறதுக்கா? ஆமா ஆமா. ஜூன் 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்குது இந்த ஈவெண்ட். நேரு ஸ்டேடியத்துல இருந்து ஓடுறாங்க எல்லாரும். ஓட ரெடி தானுங்களா நீங்க? நான் ஓடணுமா? பின்ன உங்க பேர் ஒட்டின்னு வேற யாராவது ஓடுவாங்களா? சரிங்கம்மா, இந்த மேரத்தானோட பர்பஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்ல காசுக்காக நடக்குதுங்கம்மா. எவ்வளவு காசு? ஒரே நிமிஷங்கம்மா. நல்ல நோக்கத்துக்காக நடக்குதுங்க. இந்த 40 வயசு மேல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் அவங்க உடம்ப பாத்துக்கவே மாட்டுறாங்க. பிளாஸ்டிக்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. நீங்களே வந்து பிளாஸ்டிக் தான் நிறைய யூஸ் பண்றீங்க இல்லையா? இல்ல பிளாஸ்டிக்லாம் கேடு அப்படிங்கறத நோக்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு உள் வச்சு இந்த ஒரு மராத்தான் நடக்குதுங்கம்மா. நீங்க நடக்கும்போது உங்க பக்கத்துல செலிபிரிட்டிஸ் எல்லாம் நடந்து போவாங்க. செலிபிரிட்டிஸ்னா யாரு? கூட வரவங்க. அங்க வந்து டான்ஸ் எல்லாம் ஆடலாம். டான்ஸ் ஆட மாட்டேங்க. உங்க பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து கன்னிமா பாட்டுக்கு ஆடுவீங்கன்ட்டு. கன்னிமா பாட்டுக்கு ஆடுவேன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா ஆமா. வாயில கச்சிப் எதுவும் வச்சு அடைச்சுக்கிறாங்களா? இல்லங்க. ஃபோர் சோசியோ அப்புறமா வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மெராத்தான் நடத்துறாங்க. மெராத்தான்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் வாக்கிங் போறேங்க. பத்ரி படம் பாத்திருக்கீங்களா? அதுல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அத கேட்டுன்னு முறுக்கேத்திக்கின்னு வாங்க மெராத்தானுக்கு. என்ன சொல்லுகிறாரு எம்ஜிஆர்? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. எம்ஜிஆர் பாட்டு நான் கேட்க மாட்டேன். வேற யார் பாட்டு கேட்பீங்க? நான் மோகன் பாட்டு தான் கேட்பேன்.